இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மின்சாரம் தாக்கியே வினோசினி உயிரிழந்தார் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. யுயுஎம் பதில் மனு. யுயுஎம் எனப்படும் வட மலேசிய பல்கலைக்கழக மாணவி வினோசினி ஈராண்டுகளுக்கு முன்னர் மின்சாரம் பாய்ந்தே உயிரிழந்தார் என்பதற்கான நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் எதுவும் இல்லை என அப்பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. போலீசாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை, எரிசக்தி ஆணையத்தின் சுயேட்சை விசாரணை அறிக்கை என எதிலுமே அப்படிப்பட்ட கூறப்படவில்லை என யுயுஎம் சுட்டிக்காட்டியது. 3.05 மில்லியன் ரிங்கெட் இழப்பீடு கேட்டு வினோசினியின் தந்தை தொடர்ந்துள்ள வழக்கில் தற்காப்பு வாதமாக யுயுஎம் அவ்வாறு தெரிவித்தது. மாறாக இருதய கோளாறால் உயிரிழக்கும் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஃபைப்ராய்சிஸ் மயோகார்டியம் எனும் ஒரு வகை நோயால் 20 வயது வினோசினி பாதிக்கப்பட்டிருப்பதாக யுயுஎம் தனது பதில் மனுவில் கூறிக்கொண்டுள்ளது. எனவே மின்சாரம் தாக்கியே வினோசினி உயிரிழந்தார் என மரண விசாரணை நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அளித்த தீர்ப்பையும் யுயுஎம் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதிவாதி மற்றும் எரிசக்தி ஆணையத்தின் அறிக்கையில் கருத்தில் கொண்டு அதனை கொள்ளாமல் விசாரணை நீதிமன்றம் என்பது எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என கேட்கும் யுயுஎம், பின்னர் விசாரணை நடைபெறும் போது அவற்றை நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப் போவதாக கூறினர். மரண விசாரணை அறிக்கையின் அத்தீர்ப்பை ரத்து செய்ய கோரும் யுயுஎம்மின் மின் அலோர் மாஸ்டார் உயர் நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கெடா சின்தோக்கில் யுயுஎம் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர் தங்கும் விடுதி அறையில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் வினோசினி இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். உலக அளவில் கோவிட்-19 தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக ஆஸ்ட்ராசெனகா அறிவிப்பு. ஸ்வீடிஷ் மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா உலக அளவில் தனது கோவிட்-19 தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. நேற்று தனது டெலிகிராம் செய்தி வாயிலாக ஆஸ்ட்ராசெனகா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் தானாக முன்வந்து அந்த சந்தை அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு அதன் தடுப்பூசியை இனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயன்படுத்த முடியாது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது தடுப்பூசியை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் 5ஆம் தேதி செய்யப்பட்ட வேளை அது மே 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் கூறியுள்ளது. அதேபோல் வரும் மாதங்களில் வாக்ஸெவேரியா எனப்படும் தனது தடுப்பூசி பயன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கும் இங்கிலாந்து உட்பட இதர நாடுகளிலும் அந்த விண்ணப்பம் செய்யப்படும் என ஆஸ்ட்ராசெனகா கூறியுள்ளது. KLIA விமான நிலையத்தில் ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்தி வெளிநாட்டவர்களை ஏமாற்றும் நடவடிக்கை முறியடிப்பு, 10 பேர் கைது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்தி அந்நிய சுற்றுப்பயணிகளிடம் இருந்து சட்டவிரோதமாக பணம் பறித்து வந்ததாக நம்பப்படும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக KLIA 1 மற்றும் 2வது விமான முனையங்களில் வந்திறங்கும் அந்நிய சுற்றுப்பயணிகளை குறிவைத்து அவர்கள் அந்நடவடிக்கையை மேற்கொண்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. முதல் முறையாக நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகளுக்கு குறைந்த விலையில் ஆடம்பர வாடகை வாகனங்களை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி பின்னர் கூடுதல் பணத்தை அவர்களிடம் வசூலித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நேற்று வரையில் 1 மற்றும் 2வது விமான முனையங்களில் சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 20 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து டொயோட்டா ஆல்ஃபர்ட் உட்பட 10க்கும் அதிகமான சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கிய புகாரின் அடிப்படையில் அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதை சாலை போக்குவரத்து துறையின் திட்டமிட்ட அமலாக்க பிரிவு துணை தலைமை இயக்குனர் ஐடி ஃபேட்லி ரம்லி உறுதிப்படுத்தினார். 2 லட்சம் ரிங்கிட் வருமான வரி பாக்கி விவகாரம், போலீசில் புகார் செய்தார் துணை அமைச்சர் சரஸ்வதி. சுமார் 2 லட்சம் ரிங்கிட்டிற்கு தாம் வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாக அவதூறு பரப்பியதாக கூறி பாகந்தாலாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி மீது ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி போலீசில் புகார் செய்துள்ளார். சரஸ்வதியிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை புத்திரஜயா போலீஸ் தலைவர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் உறுதிப்படுத்தினர். விசாரணைக்கான ஆணை பெறப்பட்டதும் குற்றவியல் சட்டம் மற்றும் தொடர்பு பலுடக சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்படும் என்றார் அவர். PKR கட்சியின் உதவி தலைவருமான சரஸ்வதி 2010 முதல் 2020 வரை 10 ஆண்டுகளாக வருமான வரி பாக்கி வைத்திருப்பதாக முன்னதாக வதந்திகள் பரவின.
அவற்றை திட்டவட்டமாக மறுத்த அவர் அவதூறு பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என கூறியிருந்தார். குழாயில் மர்ம நபர்களால் கடத்தப்படுவதிலிருந்து காயங்களுடன் தப்பிய இல்லத்தரசி. ஜொஹூர் குழாயில் இல்லத்தரசி ஒருவர் மர்ம கும்பலால் கடத்தப்படுவதிலிருந்து நூலிழையில் தப்பியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு தாமான் லிங்கெடா புத்ராவில் உள்ள தனது வீட்டின் முன்புறம் 47 வயதுடைய அந்த பரபரப்பான நிமிடங்களை அந்த மாது எதிர்கொண்டார். வீட்டுக்கு வெளியே தனது மனைவி அலறும் சத்தம் கேட்டு அவரது கணவன் போய் பார்த்தபோது உதடு, முகம், கை, கால்களில் அவர் காயமடைந்தது கண்டு அதிர்ச்சியுற்ற கணவன் போலீசில் புகார் செய்தார். எங்கிருந்தோ வந்த மர்ம கும்பல் அம்மாதுவின் முகத்தில் குத்தி அவரை சாலையில் தரதரவென இழுத்திருக்கிறது. 4 அடங்கிய கும்பல் காருக்குள் தன்னை பிடித்து தள்ள முயன்ற போது அவர்களுடன் போராடி அப்பெண் கடத்துவதிலிருந்து தப்பியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் மர்ம கும்பலின் கார் பதிவு எண் அவருக்கு உறுதியாக தெரியவில்லை. அக்கும்பலை தேடி வருவதாக கூறிய குழாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தாங் செங் லீ ஃபேஸ்புக்கில் பரவியது போல அம்மாது மானபங்கப்படுத்தப்படவில்லை என்றார். எனவே அச்சம்பவம் குறித்து தேவையற்ற யூகங்களை கிளப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என அனைவரையும் அவர் கேட்டுக்கொண்டார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. கால்பந்து ஆட்டக்காரர்கள் மீதான அடுத்த தாக்குதல். ஷஃபிக் ரஹ்மானின் கார் கண்ணாடி மர்ம நபர்களால் உடைப்பு. தேசிய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் ஷஃபிக் ரஹ்மானின் கார் கண்ணாடியை உடைத்தவர்களை போலீஸ் தேடுகிறது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தென் ஜொகூர்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுப் சலாமட் கூறினார். ஜேடிடி பயிற்சி மைய வளாகத்தில் தனது ஹோண்டா சிட்டி காரின் பின்பக்க கண்ணாடி மர்ம நபர்களால் உடைக்கப்பட்ட புகைப்படத்தை ஷஃபிக் முன்னதாக சமூக ஊடகத்தில் பதிவேற்றியிருந்தார். இரவு 10 மணி அளவில் ஜேடிடி பயிற்சி மையத்தில் இருந்து ஷஃபிக் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு பந்தாய் லிடோவுக்கு புறப்பட்ட சமயத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 காரின் பின்பக்க கண்ணாடியை சுத்தியால் தாக்கியிருக்கின்றனர். அதிர்ச்சியில் ஷஃபிக் காரை நிறுத்தியதும் மர்ம நபர்கள் வந்து மிரட்டும் தோரணையில் சுத்தியலை தூக்கி காட்ட அச்சத்தில் அவர் காரை ரிவர்ஸ் செய்து அங்கிருந்து கிளம்பினர். ஹரிமாவ் மலாயா நட்சத்திரம் ஃபைசல் ஹலின் கோதடாமன் சராவில் எரிதிராவக வீச்சுக்கு ஆளான 3 நாட்களுக்கு பிறகு ஷஃபிக் ரஹ்மான் குறிவைக்கப்பட்டுள்ளார். 1 வாரத்திற்கு முன்புதான் மற்றொரு தேசிய ஆட்டக்காரரான அக்யார் ரஷீத் குவால தெலங்கானாவில் கொள்ளையிடப்பட்டு தாக்கப்பட்டார். புயலில் சேதமடைந்தாலும் மங்சா மாஜு ஜேபிஜே கிளை வழக்கம் போல் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை வீசிய புயலின் போது மேற்கூரை கசிவு ஏற்பட்டதால் வங்சா மாஜு சாலையில் போக்குவரத்து துறை கிளை அலுவலகம் ஒரு பகுதி மூடப்படும். என்றாலும் வழக்கமான சேவை நேரத்தில் அக்கிளை அலுவலகம் தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. புயல் மழையில் கூரையில் நீர் கசியும் காட்சிகள் அடங்கிய 19 வினாடி காணொலிகள் முன்னதாக வைரலானது. கூரையில் இருந்து நீர் ஒழுகும் அங்குள்ள சேவை முகப்பிடங்களில் விழுவதை வீடியோவில் காண முடிந்தது. அதோடு கணினிகள் மற்றும் பிரிண்டர்கள் வைக்கப்பட்ட மேசைகளிலும் நீர் ஒழுகியது. புயல் சேதங்களை கோலாலம்பூர் ஜேபிஜே மதிப்பிட்டு வருகிறது. பட்டவத்தில் பராமரிப்பாளரிடம் விடப்பட்ட 7 மாத குழந்தை மரணம். விசாரணைக்காக பெண் கைது. பினாங் பட்டவத்தில் தனது பராமரிப்பில் விடப்பட்டிருந்த 7 மாத பெண் குழந்தையின் மரணம் தொடர்பில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் கைதாகியுள்ளார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு 4 நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செபரங்பிரை தெங்கா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார். சுயநினைவற்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை ஒன்று மரணமடைந்ததாக செபரங் ஜெயா மருத்துவமனை கொடுத்த தகவலின் பேரில் போலீஸ் விசாரணை இறங்கிய போது அக்குழந்தை பராமரிப்பாளர் கைதானார். வேலைக்கு செல்லும் நாட்களில் பெற்றோரால் அக்குழந்தை அப்பெண்ணிடம் விட்டு செல்லப்பட்டு வந்துள்ளது. சம்பவத்தன்று தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அது படுத்திருக்கும் வட்டத்தை அப்பெண் சரி செய்ய முயன்றுள்ளார். அப்போது குழந்தை பேச்சு மூச்சு இன்றி கிடப்பதை கண்டு பதறியவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தார். எனினும் அக்குழந்தை பின்னர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனையில் மூச்சு குழாயில் ஏற்பட்ட தொற்று காரணமாகவே குழந்தை உயிரிழந்தது உறுதியானது. 2001 சிறார் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. துப்புரவு பழுது பார்க்கும் பணிகளுக்காக 4 மோனோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. ராபிட் ரயில் தகவல். தலைநகரில் உள்ள புக்கிட் நானாஸ், ராஜா சுலோன், புக்கிட் பிந்தாங் மற்றும் இம்பி மோனோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன.
நேற்று மாலை பெய்த அடைமழையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மோனோ ரயில் பாதையில் வேரோடு சாய்ந்த மரத்தை துப்புரவு செய்யவும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அந்நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ராபிட் ரயில் நிறுவனம் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளது. எனினும் இன்று அதிகாலை மணி 6 முதல் பயணிகள் வழக்கம் போல தங்கள் பயணத்தை தொடர மாற்று சேவைகள் பயன்படுத்தி தரப்படும் எனும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 4 மோனோ ரயில் நிலையங்களில் துப்புரவு மற்றும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ள அங்கு மின்சார இணைப்பு துண்டிக்க வேண்டியது அவசியமாகும். அதனால் சம்பந்தப்பட்ட நிலையங்களில் இருந்து வழங்கப்படும் இலவச ராபிட் பேருந்து சேவைகளை பயணிகள் பயன்படுத்தலாம் எனவும் சேவை தடங்களுக்காக வருந்துவதாகவும் ராபிட் ரயில் நிறுவனம் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 4 துறைகளின் அதிகாரிகள் 30 பேர் போக்குவரத்து போலீசார் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஆகியோர் இணைந்து சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் துப்புரவு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பிற்பகல் மணி 2 வாக்கில் இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து தலைநகர் கான்கார்ட் ஹோட்டலுக்கு அருகில் உள்ள ஜாலான் சுல்தா இஸ்மாயிலில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் மோனோ ரயில் தண்டவாளம் உட்பட 17 வாகனங்கள் சேதமடைந்தன. ருவாங் எரிமலையால் உயிருக்கு ஆபத்து, நிரந்தரமாக வெளியேற்றப்படும் மக்கள். எரிமலையின் அச்சுறுத்தல் தொடர்வதால் வட சுலாவேசி மாகாணத்தில் உள்ள ருவாங் தீவில் வசிக்கும் அனைத்து மக்களையும் அங்கிருந்து நிரந்தரமாக வெளியேற்ற இந்தோனேசிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அவ்வகையில் ருவாங் தீவின் மொத்த மக்கள் தொகையான 10,000 பேரும் 40 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள புலாங் மோண்டாவ் பகுதிக்கு மாற்றப்படுகின்றனர். அவர்களுக்கு அங்கு நிரந்தர வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என இந்தோனேசிய மூத்த அமைச்சர் ஒருவர் கூறினார். ருவாங் எரிமலை எப்போது வெடிக்கும் என்பது தெரியாது. இந்நிலையில் அடிக்கடி வெளியில் போவதும் வருவதுமாக இருந்தால் மக்களின் உயிருக்கு தான் ஆபத்து என்றார் அவர். மக்களை வெளியேறி கையோடு ருவாங் தீவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வெடித்து சிதறியதிலிருந்து ருவாங் எரிமலையின் சீற்றம் தணிவதாக தெரியவில்லை. அடுத்தடுத்து வெடிப்புகள் ஏற்பட்டு வானில் கரும்புகையை அது கக்கி வருகிறது. இதனால் விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ருவாங் எரிமலையின் சீற்றம் தணியும் வரை மே 14 மட்டுமே அப்பகுதியில் அவசர காலம் அமலில் உள்ளது. வெரிமலை வெடிப்பின் ஒரு பகுதியாக சுனாமி ஆழிப்பேரலை ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.